ஹாய் வெல்கம் டு இரவி. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பூனம் சாரியோட பிளவுஸ் பாக்குறோம். பூனம் இருக்கு, கிரேப்பும் இருக்கு. இந்த சாரி வந்து கஸ்டமருக்கு நான் ஆல்ரெடி சாரி சென்ட் பண்ணிட்டேன். பிளவுஸ் வந்து இப்பதான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளவுஸ் பார்க்கலாம். இது வந்து ப்ளூ கலர்ல சாரி, கிரீன் கலர்ல பிளவுஸ் இருந்துச்சு. நார்மலா பாருங்க, பிளவுஸை வந்து பாடி கொடுத்துருக்கோம். ஸ்லீவுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், ஆரஞ்சு ஸ்லீவ் தான். அதுல உள்ள மட்டும் இந்த மாதிரி பஃப் கொடுத்துருக்கு. இந்த பஃப் வந்து ப்ளீட்டட் டைப்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப எல்லாம் தூக்காது, ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரி கலர் யூஸ் பண்ணி பஃப் கொடுத்துருக்கோம். இந்த சாரி ஒரு பூனம் சாரி தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெட்டீரியலும் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஜார்ஜெட்னு நினைக்கிறேன். ஸோ ஜார்ஜெட்டும் சிஃபானோ ரெண்டுல எது கொடுத்தீங்கனாலும் அழகா இருக்கும். இப்போ மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பேட்டர்னுக்கும் மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிருக்கு. இன்னொன்று அதே மாதிரி தான். இதெல்லாம் நார்மலா ரவுண்ட் நெக் தான், நெக்ல எல்லாம் எதுவுமே நம்ம பண்ணல. ஸ்லீவ்லயும் பாத்தீங்கன்னா இதுவும் அப்படிதான், ஆரஞ்சு ஸ்லீவ் தான். அது வந்து ரவுண்டா கட் பண்ணிருக்கோம். இது வந்து வி மாதிரி கட் பண்ணிருக்கு. வி ஷேப்ல கட் பண்ணிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி சாரி கலர் பீஸ் கொடுத்துருக்கோம். இதுவுமே ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். ஸோ ரொம்ப அழகா இருக்குங்க. பூனம் சாரியா இருந்தா கூட இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியா அழகா தெரியும். ரொம்ப நீட்டா இருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி பிளவுஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க சாரி மட்டும் சென்ட் பண்ணா போதும். அந்த சாரிக்கு என்ன மெட்டீரியல் எடுக்கணும், எப்படி பேட்டர்ன் வைக்கணும், அந்த பேட்டர்னுக்கு எப்படி கிளாத் எடுக்கணும், அது முதல் கொண்டு நாங்களே பாத்துக்குவோம். இல்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னாலும் எங்க கிட்ட சஜஷன் கேட்டு கூட அந்த மெட்டீரியல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணியும் அனுப்பலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நாங்க லேடிஸ்க்கு தேவையான எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்க கிட்ட ட்ரெஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க.